Hi all, welcome back to our channel englishmine. I am Sharfudeen, who travels the path of making you expert in English. இது ஆங்கில சுரங்கம் அல்லலாம் வாங்க. அனைத்தையும் அல்ல நமது இங்கிலீஷ்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. இந்த போஸ்டரில் இருக்கிற கேன் பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டீங்களா? பார்க்கலைன்னா லிங்க் மேலே இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கப்பட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. தொடர்ந்து வருவது உங்களுக்கான எக்ஸசைஸ் பயிற்சி வாக்கியங்கள். எக்ஸசைஸ் 4 கேன் அண்ட் பிரசன்ட் எபிலிட்டி, அதாவது மாடல் வெர்ப் கேன் பிரசன்ட் எபிலிட்டியை குறிக்கிற அர்த்தத்தில் வருகிற 32 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையும் வீடியோவை பாஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சதும் வீடியோ கண்டினியூ பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. முயற்சியினாலே தேனி நாக்கில் கொட்டின மாதிரி தான் கட்டுப்பாக இருக்கும். ஆனால் அதை பொறுத்துக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னா கிடைக்கிற பலன் தேனு நாக்கில் கொட்டுற மாதிரி இனிப்பாக இருக்கும். அப்புறம் என்ன, முயற்சி செய்யலாமா? பேஜ் 1 பாஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. பேஜ் 2 பாஸ் அண்ட் டிரான்ஸ்லேட். பேஜ் 3 பாஸ் அண்ட் டிரான்ஸ்லேட். பேஜ் 4, பேஜ் 5 and the last one page 6. Now you can verify your translation with the following correct sentences. 1. தயவு செய்து அவரை கூப்பிடு, அவர் இதை படிக்க முடியும். Please call him, he can read this. 2. விவசாயிகளின் கடனை அரசு தள்ளுபடி செய்ய முடியும். The government can waive the farmers' loans. படிக்க முடியும், can read. தள்ளுபடி செய்ய முடியும், can waive. தயவு செய்து அவரை கூப்பிடு, அவர் இதை படிக்க முடியும். Please call him, he can read this. விவசாயிகளின் கடனை அரசு தள்ளுபடி செய்ய முடியும். The government can waive the farmers' loans. 3. அவன் புத்திசாலி மாணவன், அவன் கணக்கில் 100 மதிப்பெண்கள் எடுக்க இயலுகிறது. He is a brilliant student. He can score 100 marks in maths. 4. உன் தந்தை மிகவும் நேர்மையானவர், அவர் நேர்வழி காட்ட முடியும். Your father is very honest. He can show the right path. எடுக்க இயலுகிறது, can score. காட்ட முடியும், can show. அவன் புத்திசாலிமானவன், அவன் கணக்கில் 100 மதிப்பெண்கள் எடுக்க இயலுகிறது. He is a brilliant student. He can score 100 marks in maths. உன் தந்தை மிகவும் நேர்மையானவர், அவர் நேர்வழி காட்ட முடியும். Your father is very honest. He can show the right path. 5. ஜெயா மிகவும் திறமைசாலி, அவளால் இந்த சிக்கலை தீர்க்க முடியும். Jaya is very talented. She can solve this problem. 6. உன்னால் அந்த போட்டியில் ஜெயிக்க முடியும். You can win the match. தீர்க்க முடியும், can solve. ஜெயிக்க முடியும், can win. ஜெயா மிகவும் திறமைசாலி, அவளால் இந்த சிக்கலை தீர்க்க முடியும். Jaya is very talented. She can solve this problem. உன்னால் அந்த போட்டியில் ஜெயிக்க முடியும். You can win the match. 7. என்னால் சரளமாக ஆங்கிலம் பேச முடியும். I can speak English fluently. 8. நீங்கள் மெலிந்தவர், நீங்கள் வேகமாக ஓட இயலும். You are lean. You can run fast. பேச முடியும், can speak. வேகமாக ஓட இயலும், can run fast. என்னால் சரளமாக ஆங்கிலம் பேச முடியும். I can speak English fluently. நீங்கள் மெலிந்தவர், நீங்கள் வேகமாக ஓட இயலும். You are lean. You can run fast. 9. அவர் புது கட்சி தொடங்க முடியும். He can start a new party. 10. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த கடையில் வாங்க முடியும்.
we can buy all our requirements in this shop. தொடங்க முடியும், can start. வாங்க முடியும், can buy. அவர் புது கட்சி தொடங்க முடியும், he can start a new party. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த கடையில் வாங்க முடியும், we can buy all our requirements in this shop. 11. சிங்கம் மணிக்கு சுமார் 50 மைல் வேகத்தில் ஓட முடியும். Lion can run about 50 miles per hour. 12. சிறுத்தை சிங்கத்தை விட வேகமாக ஓட முடியும். Cheetah can run faster than lion. ஓட முடியும், can run. ஓட முடியும், can run. சிங்கம் மணிக்கு சுமார் 50 மைல் வேகத்தில் ஓட முடியும். Lion can run about 50 miles per hour. சிறுத்தை சிங்கத்தை விட வேகமாக ஓட முடியும். Cheetah can run faster than lion. 13. உன்னால் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேலை செய்ய முடியும். You can work for 15 hours per day. 14. என்னால் பெருமளவில் பணம் முதலீடு செய்ய முடியும். I can invest money in a large extent. வேலை செய்ய முடியும், can work. முதலீடு செய்ய முடியும், can invest. உன்னால் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேலை செய்ய முடியும். You can work for 15 hours per day. என்னால் பெருமளவில் பணம் முதலீடு செய்ய முடியும். I can invest money in a large extent. 15. நாம் இந்த பருவத்தில் நெல் பயிரிட இயலும். We can cultivate paddy in this season. பயிரிட இயலும், can cultivate. நாம் இந்த பருவத்தில் நெல் பயிரிட இயலும். We can cultivate paddy in this season. 16. உன்னால் ஒன்னே ஒன்று செய்ய முடியும், உண்மையை சொல்ல முடியும். You can do only one. You can tell the truth. 17. அவர் தனது வேலையை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். He can finish his work on time. சொல்ல முடியும், can tell. முடிக்க முடியும், can finish. உன்னால் ஒன்னே ஒன்று செய்ய முடியும், உண்மையை சொல்ல முடியும். You can do only one. You can tell the truth. அவர் தனது வேலையை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். He can finish his work on time. 18. அவன் லண்டனுக்கு செல்ல முடியும். He can go to London. 19. அவள் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். She can find the culprit. செல்ல முடியும், can go. கண்டுபிடிக்க முடியும், can find. அவன் லண்டனுக்கு செல்ல முடியும். He can go to London. அவள் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். She can find the culprit. 20. இப்படி படி, நீ ஆங்கிலத்தில் பெரிய ஆளா வர முடியும். Study like this, you can become an expert in English. 21. அவனுடன் நட்பு வைத்துக்கொள், நீ சகலகலா வல்லவனாக முடியும். Get his relationship, you can become a jack of all trades. பெரிய ஆளா வர முடியும், can become an expert. சகலகலா வல்லவனாக முடியும், can become a jack of all trades. இப்படி படி, நீ ஆங்கிலத்தில் பெரிய ஆளா வர முடியும். Study like this, you can become an expert in English. அவனுடன் நட்பு வைத்துக்கொள், நீ சகலகலா வல்லவனாக முடியும். Get his relationship, you can become a jack of all trades. 22. இந்த மருந்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இது உங்கள் தலைவலியை விரைவில் போக்க இயலும். Take this medicine, it can relieve your headache soon. 23. நீங்கள் தெளிவாக பேசுகிறீர்கள், மாணவர்கள் பாடத்தை நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. You speak clearly, students can understand the lesson well. போக்க இயலும், can relieve. புரிந்து கொள்ள முடிகிறது, can understand. இந்த மருந்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இது உங்கள் தலைவலியை விரைவில் போக்க இயலும். Take this medicine, it can relieve your headache soon.
நீங்கள் தெளிவாக பேசுகிறீர்கள். மாணவர்கள் பாடத்தை நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. You speak clearly. Students can understand the lesson well. 24. நீ கல்லூரி நூலகத்தை நன்றாக பயன்படுத்துகிறாய். உனது அறிவை வளர்த்துக்கொள்ள இயலுகிறது. You use college library well. You can improve your knowledge. 25. இதை தொடர்ந்து செய். நீ மிஸ்டர் வேர்ல்ட் ஆக முடியும். Do this regularly. You can become a Mr. World. வளர்த்துக்கொள்ள இயலுகிறது. Can improve. ஆக முடியும். Can become. நீ கல்லூரி நூலகத்தை நன்றாக பயன்படுத்துகிறாய். உனது அறிவை வளர்த்துக்கொள்ள இயலுகிறது. You use college library well. You can improve your knowledge. இதை தொடர்ந்து செய். நீ மிஸ்டர் வேர்ல்ட் ஆக முடியும். Do this regularly. You can become a Mr. World. 26. உன் பற்கள் உறுதியாக இருக்கிறது. கடினமான உணவை கடிக்க முடிகிறது. Your teeth are strong. You can bite hard food. 27. நீ கடமையை கவனமாக செய். உன்னால் எதையும் சாதிக்க முடியும். Do your duty carefully. You can achieve anything. கடிக்க முடிகிறது. Can bite. சாதிக்க முடியும். Can achieve. உன் பற்கள் உறுதியாக இருக்கிறது. கடினமான உணவை கடிக்க முடிகிறது. Your teeth are strong. You can bite hard food. நீ கடமையை கவனமாக செய். உன்னால் எதையும் சாதிக்க முடியும். Do your duty carefully. You can achieve anything. 28. சீக்கிரம் உறங்கப்போ. உன்னால் சீக்கிரம் விழிக்க முடியும். Go to bed early. You can wake up early. 29. அந்த சின்ன பையனால் 10 மொழிகள் பேச முடிகிறது. The little boy can speak 10 languages. விழிக்க முடியும். Can wake. பேச முடிகிறது. Can speak. சீக்கிரம் உறங்கப்போ. உன்னால் சீக்கிரம் விழிக்க முடியும். Go to bed early. You can wake up early. அந்த சின்ன பையனால் 10 மொழிகள் பேச முடிகிறது. The little boy can speak 10 languages. 30. இந்த பகுதியில் திருடர்கள் பதுங்கியிருக்க முடியும். Thieves can ambush in this area. 31. அவர்கள் உங்கள் உடைமைகளை திருட முடியும். They can steal your belongings. பதுங்கியிருக்க முடியும். Can ambush. திருட முடியும். Can steal. இந்த பகுதியில் திருடர்கள் பதுங்கியிருக்க முடியும். Thieves can ambush in this area. அவர்கள் உங்கள் உடைமைகளை திருட முடியும். They can steal your belongings. 32. இந்த பயிற்சியின் மூலம் நம்மால் அதிக பலன்களை பெற இயலுகிறது. We can reap more benefits from this exercise. Can reap benefits from. பலன்களை பெற இயலுகிறது. இந்த பயிற்சியின் மூலம் நம்மால் அதிக பலன்களை பெற இயலுகிறது. We can reap more benefits from this exercise. அவ்வளோதான். இப்போ நீங்கள் உங்களுடைய முதல் முயற்சியில் அவுட் ஆஃப் 32க்கு எத்தனை பெற்றீர்கள்? அதை யார் கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லோரும் பயன்பெறுவதற்காக ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நமது இங்கிலீஷ்மேன் சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தவறாமல் உடனடியாக உங்களை வந்தடைவதற்காக யாராவது நமது இங்கிலீஷ்மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஆங்கில சுரங்கம். ஷர்ஃபுதீன் எம். சந்திப்போம்.